எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளை 4 மாத கர்ப்பிணியை போட்டு திமுகவை சார்ந்தவங்க அடித்தாங்க. அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்ல, திமுக அரசுங்கிறது மக்களுக்கு பாதுகாப்பான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு, இளைஞர்களுக்கு பாதுகாப்பான அரசு, முதியோர்களுக்கு பாதுகாப்பான அரசு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான அரசுன்னு மேடைக்கு மேடை சும்மா வாய்ஜாலம் பேசக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்து நான் கேட்குறேன், கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம உங்களுக்கு எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளை இப்படி தான் உங்களுடைய சேகர்பாபு அவருடைய குண்டாஸ் குண்டர்கள் கை வச்சு அடிப்பாங்களா சொல்லுங்கள்? அடிச்சுட்டு பொதுமக்களுக்கு அடிச்சிருப்பாங்களாம். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க பொதுமக்களை அடிச்சிட்டாங்க, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பொதுமக்களை அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் கூட வாய் கூசாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடிய சேகர்பாபுவை திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் கண்டிக்க முடியாதா? கண்டிஷன் பண்ண முடியாதா சொல்லுங்கள்? அன்றைக்கி அப்படி தான் நியூஸ் தமிழ் சேனலில் வேலை செய்யக்கூடிய நிருபர்களை அடித்தாங்க. அதுக்கு முதலமைச்சர் ஒரு அறிக்கை கூட விடலை. ஏன் பழனியாண்டிங்கிற எம்எல்ஏ திமுகவோட எம்எல்ஏ தானே, ஆளுங்கட்சி எம்எல்ஏ தானே, ஏன் அவர் கண்டிஷன் பண்ண முடியாதா? அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாதா? அவர் மேலே எஃப்ஐஆர் போட முடியாதா? சொல்லுங்கள் மக்களே. அப்போ திமுக அரசு நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பான அரசுன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண் கூட பார்க்காம அடிக்கக்கூடிய ஒரு அரசு, ஒரு ஆட்சி, ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை இந்த வருடம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறியத்தான் போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. மேடைக்கு மேடை பேசும்போது 2026 நம்ம தான் ஆட்சி, நம்மளுடைய ஆட்சி தான் சொல்லிட்டு சும்மா வெத்துக்காக விளம்பரம் பண்ணுற மாதிரி, வெத்து விளம்பரம் பண்ணுற மாதிரி திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்கள் முன்னாடி இருந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அரசியலை உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. யார் ஆட்சியில் நல்லது பண்ணுறாங்க, யார் ஆட்சியில் கெட்டது பண்ணுறாங்க, யார் ஆட்சியில் அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க, யார் ஆட்சியில் லஞ்சங்கள் அதிகமாக வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, டாஸ்மாக் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அடிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இதை நான் சொல்லலைங்க, தமிழக மக்கள் எல்லாமே கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு காலங்காலத்துக்கும் திமுக எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு 2011 எப்படி எதிர்க்கட்சியாக வரலையோ அதே மாதிரி தண்டனையை திமுகவுக்கு தமிழக மக்கள் கொடுக்க போகிறாங்க.